ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது வார்த்தைகளை கேட்டதன்படி நடக்க கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்றைய தலைப்பு புயலின் நடுவில் நமது விசுவாசம். போனதாக நம்ம என்ன தியானித்தோம்? யோனாவை பற்றி விசாரிச்சலையா? தேவனை விட்டு ஓட முடியுமா? ஏறக்குறைய ரெண்டும் மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்கும், ரெண்டோடைய இதுவும். ஏன்னா அதுவும் புயலில் தான் மாட்டிக்கிட்டு யோனா இது பண்ணுவார், இதுவும் புயல் தான். அதில் யோனா பாவம் செஞ்சதுனால புயல் வரும். இங்கே இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவராக இருந்தாலும் புயல் வரும். அப்போ புயல் ரெண்டு விதத்துலேயும் வருது. பாவம் செஞ்சாலும் வருது, பாவம் செய்யலனாலும் புயல் வாழ்க்கையில் வருது. இயேசுக்கு இந்த வாசிக்க கேட்ட பகுதியில் இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காரு, அதேமாதிரி யோனா மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. புயல் வருது, சீஷர்கள்லாம் கேட்குறாங்க. அவர் புயல் அதட்டுறாரு, முடிஞ்சு போகுது, புயல் நின்றுடுது. ஏன் விசுவாசம் இல்லாதெல்லாம் இருக்கீங்கன்னா அவர் கடிந்து கொள்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? இதில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். உங்கள் வாழ்க்கையில் புயல் இருந்தால் இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அது போயிடும். ஆனால் புயல் எதனால் வருது வாழ்க்கையில்? இது உலக பிரகாரமாக கடலில் வர்றது வேறு விஷயம். பட் வாழ்க்கையில் வர்றதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது இல்லையா? அதை என்னென்னு ஆராய்ஞ்சு அதுக்கு ரெமெடி கொடுக்கணும். கடவுள் இன்னைக்கு அற்புதம் செய்வார், இன்றைய அற்புதம் செய்வார். நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு ஜக்கம்மா சொல்கிறேன், நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா பற்றி கர்த்தரை போட்டால் அது இந்த இந்து பிரசங்கி மாதிரி குடுகுடுப்பை பிரசங்கிகள். இன்றைய அற்புதம் செய்வார், இன்றைக்கே விசுவாசிங்க, கடவுள் எல்லாத்தையும் போராட்டத்தை மாற்றிடுவார், பிரச்சனையை மாற்றிடுவார், அப்படி சொல்லலாம். புயலுக்கு என்ன காரணம், எதனால் வருது, எதனால் அந்த ரெமெடி கொஞ்சம் உள்ள வேத வசத்தின்படி கொஞ்சம் உள்ளே போய் நம்ம தியானிக்கும் போது தான் நம்ம அதில் நம்ம வளர முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வெறுமனே புயல் விசுவாசித்து நம்ம எப்படி பண்ண, விசுவாசம் செயல்பட விசுவாசமாக இருக்கணும். கடவுள் விசுவாசத்தை குறித்து தான் சொல்கிறார். விசுவாசம் உயிர்நாடி, விசுவாசம் இல்லாமல் ஒருவனுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் தேவைதான். அந்த விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமாக இருக்கணும். அதை எப்படி பார்க்க போகிறோம். இந்த புயலின் மத்தியில் நம்ம விசுவாசம் எப்படி செயல்பட போகுது, எப்படி செயல்படுகிற விதமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4 விதமான விசுவாசிகளை பார்க்கலாம். புயல் வாழ்க்கையில் இல்லாத போது எப்பவுமே நல்லா இருப்பாங்க, விசுவாசம் நல்லா இருக்கும். ஆனால் புயல் கொஞ்சம் வந்துருச்சுன்னா, போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா உங்களோட விசுவாசம் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும். இன்னொரு தரப்பு விசுவாசிகள் நல்லா இருக்கும்போது தேட மாட்டாங்க. போராட்டங்கள் புயல்கள் வரும்போது தான் தேவனை தேடுகின்ற ஒரு கூட்டம், 2வது கூட்டம். 3வது கூட்டம் புயல் ஏற்படும்போது விட்டு விலகி ஓட்டிட வேண்டியது, இது 3வது கூட்டம். இது ரொம்ப மோசமான இது. அடுத்தது எந்த சமயத்திலும் மனரமியமாக இருந்து தேவனை துதித்து தேவனோடு விசுவாசத்தில் இருப்பது. நம்ம எந்த இடத்துல இருக்கணும் நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த புயல் என்பது என்ன, இந்த புயல் யாருக்கு எதனால் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரெமெடி என்னன்னு பார்க்க. இது எக்ஸ்டென்ஷன். லாஸ்ட்டு இதில் பார்த்தோம் இல்லையா, யோனாவில் ஒரு நிலை, நிறைய நிலைகளை பார்த்தோம். அதில் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிற நிலையினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பிரசங்கமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குமா, யோனா மாதிரி இருக்குமா? நம்மளை யாரை மாதிரி இருக்கும்? யோனா மாதிரி தான் இருப்போம் இல்லையா? அதனால் யோனாவுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும், அதுவும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால் அதனுடைய தேவனுடைய சித்தத்தை விலகிற நிலைமையுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இதை நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ புயல் என்பது என்ன? சங்கீதம் 84:6 படி அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக செல்லுகின்ற ஒரு அனுபவம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குன்றது வேதனை, இந்த பாடுகள்ன்றது என்னது? மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம். அந்த 3 விதமான எந்த காரணமாலும் இருக்கலாம். சரி, இந்த பாடுகள் யாருக்கு வரும்? பாடுகள் எல்லாருக்குமே வரும். எந்த உலக மக்களுக்கும். அதாவது பிரசங்கம் 9:2 படி எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணம் உள்ளவன் நற்குண சுத்தம் உள்ளவன், சுத்தம் இல்லாதவன், பலியிடுகிறவன் பலியிடாதவன், நல்லவன் பொல்லாதவன், ஆணையிடுகிறவன் ஆணையிடப்படுகிறவன், எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. புயல் ஒரு கடவுளை விசுவாசிகள் மட்டும் வர்றது கிடையாது, அனைத்து மக்களுக்கும் வருகிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஆனால் கடவுள்
தேவனை விசுவாசியாதவர்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, தேவ நோக்கம் கிடையாது. ஆனால் தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒன்று சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு தேவ நோக்கம் உண்டு. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் தேவனை விசுவாசிப்பவர்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். தேவனை விசுவாசிப்பவர்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். இவங்க ரெண்டு பேருக்குமே கூட பாடு வரும். தேவனுக்கு பிரியமானவர்களுக்கும் பாடு வரும், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களுக்கும் பாடு வரும். தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு பாடு வந்து யாருக்கு உதாரணம்? யோபு. தேவனுக்கு பிரியமானவன் தான், அவனுக்கு பாடு வந்துச்சு. யோசேப்பு தேவனுக்கு பிரியமானவன் தான், பாடு வந்துச்சு. தாவீது முந்தின சின்ன வயசாக இருக்கும்போது தேவனுக்கு பிரியமானவன் தான், அவனுக்கும் பாடு வந்துச்சு. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்கள் பாடு வந்து அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டு போகிறதுக்கு. ஆனால் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களுக்கு பாடு வர்றது என்னது? போல் வர வாழ்க்கையில் அவர்களோடு ஒப்புரவாக்குவதற்கு. 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே இரு தரப்பினருக்கும் இந்த நொறுக்கப்படும் அனுபவம் உண்டு, இந்த பாடுகளின் அனுபவம் உண்டு. பிரியமுள்ளவர்களுக்கு சங்கீதம் 105:19 யோசேப்பு குறித்து இப்படி சொல்லியிருக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது எதற்காக? இன்னும் கர்த்தரை வந்து அவனை பயன்படுத்த போறான்னு அர்த்தம், அவனை வச்சு இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய போறான்னு அர்த்தம். அதுக்காக நொறுக்கப்படுதலின் அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம் அவனுக்கு கொடுக்கப்படுறார். பிரியமில்லாதவர்களுக்கு ஏன் நடக்குது? அது ஒரு சிக்ஷிக்கும் அனுபவம், சீர்புரிந்த பண்ணும் அனுபவம். ஏசாயா 1:25 நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாக புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் அர்த்தம், உன்னுடைய பாவத்தை எல்லாம் புடமிட்டு உன்னுடைய பாவத்தை எல்லாம் நீக்குவேன். அதற்காக பிரியமில்லாதவர்களுக்கு அந்த பாடு வருது. நம்மில் அநேகர் சிக்கி கொண்டிருப்பது எந்த பாடல? தேவனுக்கு பிரியமா இருந்து பாடு வருதா, தேவனுக்கு பிரியமில்லாத இருந்த பாடு வருதா? பெரும்பாலும் சிக்கி கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத இருந்து பாடு வர்றது தான். ஆசிரியர் மாணவன் இருக்காங்க, நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், ஒருத்தர் 30 மார்க் எடுத்தானா என்ன செய்வாங்க? ஒரு 5 மார்க் எடுக்குதுன்னா கேடு உனக்கு, அப்போ 35 மார்க் பாஸ் மார்க்னு நினைக்கிறேன். இப்பயும் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. எதுக்காக? அடிக்கிறது, அவனை பாஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக. இன்னைக்கு யாரும் அடிக்கிறது இல்லை, நான் அந்த காலத்தில் சொல்கிறேன். அதே போல கடவுள் என்ன செய்யறாரு? நம்மை சிட்சிக்கிறார். எதுக்காக? வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மார்க் வாங்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்துக்கு எதிராக போகும்போது அவர் நம்மை அவருடைய வழிக்கு இழுத்து கொண்டு வருவதற்கு என்ன செய்யறாரு? நம்மை சிட்சிக்கிறார். அதனால சொல்றேன், எரேமியா 30:15 எரேமியா 30:15 படிங்க. எரேமியா 30:15 உன் ஒருமிதனாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் கூக்குரலில் வானேன், உன் திறனான அக்கிரமத்து நிமித்தம் பலத்து போன உன் பாவனை நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். எதற்காக இப்படி செய்கிறாரா? எதற்காக நொறுக்கிறாரா? நம்முடைய திறனான பாவனை நிமித்தம், நம்முடைய அக்கிரத்தை நிமித்தம் அப்படி செய்கிறாராம். இந்த பாடுகள் யாருக்கிட்ட இருந்து வருது? கடவுள் கிட்ட இருந்து வருதா, சாத்தான் கிட்ட இருந்து வருதா? கடவுள் அனுமதிக்கிறார், சாத்தான் கிட்ட, சாத்தானையும் யூஸ் பண்றாரு. தேவன் கிட்ட டைரக்டா செய்யறது உண்டு, ஆனால் பெரும்பாலும் சாத்தானை அனுமதிக்கிறார். இதுக்கு ஒரு ஆதாரம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5:5 படிங்க. 1 கொரிந்தியர் 5:5 இங்க பவுல் என்ன செய்யறாரா? யாரை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரா? ஒரு வந்து முன்னாடி வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா, ஒரு விபச்சாரத்தை பார்த்து விழுந்த ஒரு விசுவாசி, அவன் வந்து அந்த சீர்திருந்த பொருந்தம் போட்டு ரட்சிக்கப்படும்படி, அந்த கிறிஸ்துவ நாளிலே அவன் ரட்சிக்கப்படும்படி அவர் என்ன எங்க ஒப்பு கொடுக்குறாரா? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அதனால தேவன் என்ன செய்யறாரு? நம்ம திருத்துறதுக்கு சாத்தானையும் பயன்படுத்துறாரு. அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 1:19-20 படிங்க. 1 தீமோத்தேயு 1:19-20
இங்கே வந்து நல் மனசாட்சி சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படி யார் யார் சேதப்படுத்தினா இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட, இதெல்லாம் முக்கியமான வார்த்தை, அவர்கள் சிட்சிக்கப்பட யாருக்கு ஒப்பு கொடுக்குறாராம்? சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறார். சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக வாழ்க்கையில் தென்றலாக வீசும். என்ன வீசும்? புயல் தான் வீசும். ஓகேவா? சரி, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தாலே போதும். ஏற்கனவே சில பிரசங்கங்களை சொல்லியிருக்கேன். இஸ்ரேலுடைய வாழ்க்கை வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய மக்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அவள் கானானுக்கு வந்து அடைந்தது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் முழுமையடையுது, இளைப்பாறுதலுக்குள் அந்த இளைப்பாறுதலின் அனுபவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்புறம் கானானிலிருந்து அங்கே எங்கே போனாங்க? சிறையிருப்பா பாபிலோனுக்கு போகிறாங்க. அது புயலினூடாக செல்கிற அனுபவம், புயலின் அனுபவம். அது சிறையிருப்பின் அனுபவம் அல்ல, சிட்சிப்பின் அனுபவம். கானானிலிருந்து எங்கே வரட்டுறாரு கடவுள்? பாபிலோனுக்கு அனுப்புகிறார். அடுத்தது பாபிலோனிலிருந்து மறுபடியும் கானானுக்கு திரும்புறது. கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேலை தன்னுடன் சேர்த்து கொள்ளும் அனுபவம். சிறையிருப்பிலிருந்து நம் மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளும் அனுபவம். ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் நாடு வந்து சாலமோன் வரைக்கும் ஒரே நாடாக இருந்தது. சாலமோனுக்கு அப்புறம் 2 நாடாக பிரியுது. இஸ்ரவேல் யூதான் 2 நாடாக பிரியுது. இஸ்ரவேல் தேசம் வந்து ஓசையா என்ற ராஜா பீரியடில் அசிரியா என்ற ராஜா, அசிரியா என்ற பேரரசு, அதில் வந்து திக்லாத் பிளேசர் மற்றும் ஷால்மனசர் என்ற பீரியடில் எங்கே கடவுள் வந்து யாருக்கு ஒப்பு கொடுத்துருவாரு? அசிரியாவுக்கு ஒப்பு கொடுத்துருவார். எல்லாரையும் அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் போனவங்க தான். அவங்கள பற்றி பைபிள்லேயும் ரெஃபரன்ஸ் இல்லை, உலக ஹிஸ்ட்ரியிலையும் ரெஃபரன்ஸ் இல்லை. போனவங்க தான், திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் கழித்து நேபுகாத்நேசரை பயன்படுத்துகிறாரு. யாரை கரெக்ட் பண்ணுறதுக்கு? யூதா ஜனங்களை அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி போயிட்டாங்க. அடுத்தது யூதா ஜனம், அவங்கள பார்த்தாலும் இவங்க தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தெரிந்தலை. அவங்கள வந்து நேபுகாத்நேசர் எல்லாரையும் அடித்து இந்த ஆலயத்தை நொறுக்கி கொளுத்தி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அடித்து எல்லாத்தையும் பிறகு எங்கே கொண்டு போகிறான்? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். இது அவர்களுக்கு நொறுக்கப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. இப்போ அவர்கள் இப்படிப்பட்ட இப்போ சிறையிருப்பின் காரணத்துக்கு இன்னும் ஒரு 5 காரணங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்படும். 5 காரணத்துக்கு மேலே இருக்குது. நான் குறிப்பிட்ட ஒரு 5 காரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது இன்றைக்கும் அது பொருந்துவதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சபையில் நடக்கிற நடவடிக்கையும் பொருந்துவதாக இருக்கிறது. அதை நம்ம என்ன தவறு செய்கிறோன்ற நம்ம திருத்திக்கிட்டு, நம்ம ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவமாக இருந்தால் நம்ம திருத்திக்கணும். அப்படி இல்லை என்றால் ஓகே, நம்ம கடவுள் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு பயன்படுத்த போகிறான்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, முதலாவது அவர்கள் செய்த பாவம் விக்கிரக ஆராதனை. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படிங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என்ன நடக்குது? தேவனுடைய ஆலயத்திலே எல்லாத்தையும் உள்ள கொண்டு வச்சிட்டாங்க. நரகலான விக்கிரகங்கள், அருவருப்பான மிருகங்களாகி அவளுக்கு ஒப்பான சுரூபங்கள் எல்லாத்தையும் தூக்கி விக்கிரக ஆராதனையை மாற்றி விக்கிரக ஆராதனையை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்லலாம், நாங்கள் எங்கே விக்கிரக ஆராதனை போகிறோம்? நாங்கள் போய் காளியை கும்பிட்றோம், முருகனை கும்பிட்றோமா, இல்லை வெங்கடாச்சலபதி கும்பிட்றோமா கேட்கலாம். ஆனால் இங்கே வேறு விதமான விக்கிரக ஆராதனை. பண ஆசை, புகழாசை, பெருமை. நம்ம இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் நம்ம முக்கியத்துவப்படுத்துவது நம்ம நேரம் காலம் எல்லாமே எதை நோக்கி? சில காரியங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான், ஆனால் தவறான மொழியில் சம்பாதிக்கக்கூடாது. பதவி தானாக வந்து நான் ஓகே, ஆனால் அதை அடையணுன்ட்டு குறிக்கோளோட எல்லா காரியங்களும் செய்யக்கூடாது. பெருமை இருக்கக்கூடாது. இப்படி காரியங்கள்லாம் என்னது? விக்கிரகமாக மாறுகிறது. சில மனிதர்கள் நமக்கு விக்கிரகம் மாறலாம், சில ஊழியர்கள் நமக்கு விக்கிரகம் மாறலாம். கடவுளை தவிர்த்து எந்த காரியத்தை முதலிடத்தில் வைத்தாலும் அது என்னது? விக்கிரகமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறது. இதை பார்க்கும்போது கடவுள் நம்ம மேல் எரிச்சல் உள்ள தேவன். ஹி இஸ் எ ஜெலஸ் காட்.
பொசசிவ் காட். நம்மளை மட்டும்தான் கடவுள் வந்து யார் என்ன எதிர்பார்க்கணும், என்ன மட்டும்தான் மகிமைப்படுத்தணும்னு அவரை எதிர்பார்ப்பார். அவர்களை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய எல்லா காரியங்களையும் பணத்துக்கு டுவர்ட்ஸ் பணமோ இல்லை புகழோ இல்லை பெருமைக்கோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை வந்து தேவன் கடுமையாக எதிர்க்கிறார். அதுதான் இஸ்ரவேலர்கள் செய்த முதல் பாவம். இரண்டாவது பாவம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்தல். இரண்டாவது பாவம் என்னது? தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்தல். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் படிக்கிறேன். மோசே எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளைகளால் நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். மோசே செய்த பாவத்தினால அவர் வந்து இஸ்ரவேலர்கள் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். அவன் செஞ்ச பாவம் என்னென்று பார்ப்போம். 2 ராஜாக்கள் 21:6. 2 ராஜாக்கள் 21:6 யாராவது படிங்க. ம் 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 கடவுளுக்கு கோபம் உண்டாகிறது காரியம் என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்க. தன் குமாரனை தீமிதிக்க பண்ணுறது. தீமிதிக்க பண்ணுறோமா? யாரும் பண்ணுறதில்ல. நாள் பார்க்கிறவனமாக இருந்து நாள் பார்க்கிறோமா? பார்க்குறோம் இல்லை? நிறைய பேர் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறாங்க. கல்யாணம் நடத்தணும்னா என்ன இது? முகூர்த்த நாள். முகூர்த்த நாள் பார்த்து தான் பார்க்கறது. இது எப்படிப்பட்ட காரியம் போட்டிருக்கு? கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம். எப்போ? பழைய ஏற்பாட்டிலே இப்போ அது வந்து கோபம் உண்டாக்குற காரியம். புதிய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட காரியம்? நான் நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கேன். முகூர்த்த நாள் வச்சு தான் நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் எல்லாம் செட் பண்ணுறது. எவ்வளோ கேவலமான விஷயம். கடவுளுடைய வார்த்தையை நம்ம மதிக்கிறது கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை மதிக்காத கடவுள் 24 hours எல்லாமே கொடுத்த எல்லாமே நல்ல சமயம் தான். பட் நம்மளால அது பார்க்க வேண்டியது. புறஜாதியர் என்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது. நம்முடைய பாரம்பரியத்தினால் அவருடைய வார்த்தையை அவமாக்குறது. இயேசு வந்து குர்பான் என்னும் காணிக்கை ஒரு பற்றி பேசுவார். வேதபாரகர் பெருசெயர்லாம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்கன்றது வேதவசனம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? குர்பான் என்னும் காணிக்கை எங்கே கட்டிட்டா போதும், இனிமேல் எங்கள் தகப்பனையும் தாயும் பார்க்க வேண்டியதில்லை. இதனது தேவ வசனத்தை அவருடைய பாரம்பரியத்தினால் அவர்களுடைய வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குவது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சபைகளில் இன்னைக்கு எப்படி காணப்படுது? ஆசீர்வாதத்தை நம்ம இதில் சபையிலேருந்து எடுத்தாச்சு. இன்னும் மற்ற சபைகள்லாம் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நமக்கு தேவனோட ஒப்புரவாகி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவளோடு ஐக்கியப்பட்டு வாழ்க்கையில் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஒரு தட்டை ஏலம் எடுத்துகிட்டு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவ்வளோ மட்டமான ஆளா நம்ம கடவுள். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி இருப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்வோம். இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். முதலாவது விக்கிரக ஆராதனை, இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்தல், மூன்றாவது தேவ மக்களை அல்லது தேவ ஊழியர்களை நிந்தித்தல். மூன்றாவது காரியம் வந்து தேவ மக்களை அல்லது தேவ ஊழியர்களை நிந்தித்தல். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யாராவது படிங்க. 2 நாளாகமும் 36:16. மறுபடியும் அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, சானாதிபதிகளை பரியாசம் பண்ணி, அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போனது. தவறான ஊழியர்களை விமர்சிக்க வேண்டும், அதில் தவறில்லை. ஆனால் வேத வசனத்தின்படி ஊழியம் செய்கிறவர்களை நிந்தித்தால் என்ன நடக்கும்? அதனுடைய விளைவு இந்த மாதிரி தான் இருக்கும். மோசேயை வந்து மிரியாம் விமர்சித்தா என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், குஷ்டம். அதுபோல் மோசேயை வந்து கோரேயின் புத்திரர் என்ன செஞ்சாங்க? அவங்களை முறுமுறுத்தாங்க. கோரேயின் புத்திரர் பூமி பிளந்து அவர்களை உள்வாங்கி கொண்டது. இதில் டிப்பிக்கல் நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எரேமியாவில் இருக்குது. எரேமியாவில் வந்து எரேமியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அனனியா வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி.
எரேமியா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். எரேமியா முதல்ல இருந்தே என்ன சொல்லியிருப்பான், நீங்கள் வந்து போய் சரண்டர் ஆகிடுங்க, எங்கே பாபிலோன் ராஜா கிட்ட போய் சரண்டர் ஆகிடுங்க, நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம்னு சொல்லுவோம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிங்கள். எரேமியா 38 17-18 வசனங்கள். அடுத்த வசனம் படிங்க. எரேமியா ஒரு ஆலோசனை சொல்கிறான். தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய கட்டளையின்படி ஒரு சிதேக்கியாவுக்கு, அந்த சிதேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். என்னென்னா, நீங்கள் போங்க பாபிலோன் பிரபுகிட்ட போய் சரண்டர் ஆகிடுங்க சொல்கிறான். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த நகரம் கல்தேயர் பாபிலோனியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும், அவர்கள் அக்னியால் சுட்டெரிப்பாக, நீங்கள் தப்பி போவதில்லைன்னு கிளியராக வார்ன் பண்ணுறான். ஆனால் அங்கே இல்லை, கடைசியாக என்ன நடக்குது, இதில் பியூட்டி தான். எரேமியா 37ஆம் அதிகாரம் உண்மையான தீர்க்கதரிசிக்கு நடக்கிற காரியம் பாருங்க. எரேமியா 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இதில் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் எரேமியன் தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும், யார் சிதேக்கியாவாகிலும், அவனுடைய ஊழியக்காரராகிலும், அடுத்தது தேசத்தின் ஜனங்களாகிலும், ராஜாவும் செவி கொடுக்கல, ராஜாவினுடைய ஊழியக்காரரும் செவி கொடுக்கல, ஜனங்களும் செவி கொடுக்கல. யாரு இவர்? உண்மையான ஊழியக்காரன், உண்மையான தீர்க்கதரிசி. எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. ஆனா இதே ஒரு கள்ள தீர்க்கதரிசி அனனியான்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, தன்னுடைய வார்த்தைகளை போதிப்பவன், கர்த்தருடைய வார்த்தையை போதியாதவன், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. அது ஜக்கம்மா கைண்ட் ஆஃப் இது குடுகுடுப்பு தீர்க்கதரிசி. இவர் எரேமியா வந்து உண்மையான தீர்க்கதரிசி, அனனியா வந்து குடுகுடுப்பு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு பாருங்க. எரேமியா 28ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை படிங்க. எரேமியா 28 1-3. அடுத்தது படிங்க. பொய் தீர்க்க தரிசனம். இங்கே எரேமியா சொன்னது உண்மையான தரிசனம். போய் சரண்டர் ஆகிடுங்க, உண்மையான கடவுளுடைய வார்த்தையை சொன்னான். ஒருத்தவனும் நம்மளை, ஒரு பைய கூட நம்மளை. ஆனால் ஒரு கள்ள தீர்க்க தரிசி சொல்கிறான், நான் வந்து என்ன தேவநாயக கர்த்தர் வரைக்கும் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜா என்ற அவருடைய நுகம் இருக்காதான். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் இடத்திலிருந்து எடுத்த பாபிலோன் கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகள்லாம் 2 வருஷத்தில், அது கணக்கு வேற, 2 வருஷத்தில் எடுத்திருந்து கொண்டு போவேன். நீங்கள் 28ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியும். எங்கள் 2 பேருக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் உண்மை நடந்தது என்னன்னு பாருங்கள். மக்கள் யாரை என்ன செய்கிறாங்க பாருங்கள். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் படி. உண்மையான தீர்க்கதரிசன நிலையை பாருங்க, கள்ள தீர்க்கதரிசனுடைய நிலைமையை பாருங்க. கள்ள தீர்க்கதரிசி ராஜாவோடு கூட இருந்தான். இந்த உண்மையான தீர்க்கதரிசி எங்க தூக்கி போட்டாங்க? கிணத்துல தூக்கி போட்டாங்க. நம்மளை மாதிரியே 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. நம்மளை மாதிரி தான் வந்திருக்காங்க அப்பயும். ஐயோ, அதாவது எரேமியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ண வர்றாரு, அனனியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கம் வர்றாரு. யாருக்கு கும்பல் கூடும்? அனனியா கூட கும்பல் கூடும். நான் சொல்றேன்,
இவங்களாம் வராது. எரேமியா ஒரு பயம் வரமாட்டான். அங்கே தான் கிளீனாக போட்டிருக்கு, அவனாகிலும் ஊழியக்காரராகிலும் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. இன்னைக்கு அதே நிலை தான். எவன் பொய் சொல்கிறானோ அவனுக்கு பின்னாடி போக வேண்டியது, எவன் உண்மையை சொல்கிறானோ அவனை மதிக்கிறது கிடையாது. இதே மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம சீரியஸ்னஸ் தெரியாத பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய சீரியஸ்னஸ் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவ மக்களை அந்த 2 நாளாகும் 36:16 மறுபடியும் வாசிங்க. 2 நாளாகும் 36:16. ம் 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 நல்ல தீர்க்கதரிசி கெட்ட தீர்க்கதரிசின்னு பிரித்தறிய அனுபவம் நமக்கு தெரியணும். அது இல்லைன்னா வாயை மூடிட்டு பேசாத இருக்கணும். இல்லைன்னா நல்ல தீர்க்கதரிசியை நீங்கள் நிந்திக்கும் போது என்ன ஆகுது? பெரிய ப்ராப்ளம் ஆகுது. நல்ல ஊழியர்களை நிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை காலி பண்ணிவிடும். அது ஜாக்கிரதையாக இருந்துங்க. அதனால் நீங்கள் பிரித்தறிகின்ற அனுபவம் நமக்கு முக்கியம். அடுத்து 4வது காரியம், தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமை. 2 நாளாகும் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாக அனுபவித்து திருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டம் இருக்கு. 6 வருஷம் விவசாயம் பண்ணணும், 7வது வருஷத்தில் ஃப்ரீயாக விட்டுடணும், விவசாயம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரவேலர்கள்? எதுக்கு அந்த 1 வருஷம் விளைச்சலை விடுவானே? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த 1 வருஷம் ஃப்ரீயாக விடணும். 6 வருஷம் நீங்கள் எல்லாமே அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கலாம். 7வது வருஷம் நிலத்தை அப்படியே விட்டுடணும். இவங்க 7வது வருஷமும் இவங்க பயிர் செஞ்சு இவங்க வேலையை, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணுறது. அசட்டை பண்ணி என்ன செய்கிறாங்க? நீங்கள் அசட்டை பண்ணுறீங்களா, நான் அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுக்குறேன்ட்டு 70 வருஷம் அனுப்பிச்சார். பாபிலோன் அனுப்பிச்சு விட்டார். லேவியராகம் அந்த கட்டளை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, லேவியராகமும் 25ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க. லேவியராகமும் 25ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ம் 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 போதும். அதான் இந்த லேவியராகத்தில் கட்டளை கொடுத்துருக்காரு. அதை ஜனங்கள் மதிக்கலை. நமக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன ஞாயிறு ஆராதனை ஒழுங்கு அட்டன் பண்ணுறோமா? தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? தேவனுடைய காரியங்களை ஈடுபடுறோமா? விருப்பமாக ஈடுபடுறோமா? உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதை நம்ம இன்னுமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் இது இன்னைக்கு முக்கியமாக இருக்கிறது. 5வது காரியம், தேவன் நம்மில் வாசம் செய்யாதபடிக்கு நம்மில் உள்ள பாவங்கள். தேவன் நம்மில் வாசம் செய்யாத முடியாதபடி நம்மில் உள்ள பாவங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. எசேக்கியேல் 8:6. எசேக்கியேல் 8:6. எசேக்கியேல் 8:6. என் பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற அறிவிப்புகளை காண்கிறாய் அல்லவா? அதை பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணுகிற இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற பாவங்கள். பரிசுத்தலத்தில் கடவுள் இருக்க முடியல. பரிசுத்தலத்திலே அறிவிப்புகள் இருக்கு. இப்போ நம்முடைய பரிசுத்தலம், இப்போ நம்முடைய தேவனுடைய ஆலயம் இப்போ யார்? இப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் புலைபாதங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அங்கே தேவாலயத்தை விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினாங்க. இங்கே நம்முடைய ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? இதயத்தை சுத்தமாக வச்சிருக்கோமா? தேவன் தங்கும் இடம் வாசஸ்தலமாக இருக்கிறதா? தேவன் தங்கும் பரிசுஸ்தலமாக இருக்கிறதா? இவன் தேவன் பார்த்துட்டு ஓடுற விதமாக இருக்கிறதா?
அதனால் 5 காரியங்களை நாம் ஞாபகத்தில் வச்சிடணும். முதலாவது விக்கிரக ஆராதனை, இரண்டாவது தேவனுடைய வார்த்தை அசட்டை செய்தல், மூன்றாவது தேவ மக்களை தேவ ஊழியர்களை நிந்தித்தல், தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமை, ஐந்தாவது தேவன் நம்மில் வாசம் செய்ய முடியாதபடி நம்மில் உள்ள பாவங்கள். சரி, இதில் ஏதாவது ஒரு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ கடவுள் வந்து என்ன செய்கிறாரு? வாழ்க்கையில் ஒரு புயலை அனுப்புகிறார். புயலை அனுப்பும்போது நம்ம இந்த வார்த்தை, இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்ம நாமே என்ன செய்யணும்? நிதானித்து அறிய வேண்டும். புயல் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக விசுவாசிக்க வேண்டியதுதான், கரெக்டு தான், தப்பு கிடையாது. புயல் நீங்கும்படியாக ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசித்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யும்? நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நான் ஏன், எதற்காக இந்த புயலை அனுபவித்தார்? எதுவுமே இல்லை, ஓகே, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னா குட், கடவுள் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு இதை பயன்படுத்த போகிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஏதாவது இந்த காரியங்கள் இருந்தால் அந்த காரியத்திலேருந்து என்ன செய்யணும்? மனதிலும், அது பொருளாதார இழப்பாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு தேவ நோக்கம் உண்டு. காணாமல் போன ஆட்டை மறுபடியும் மந்தைக்கு வந்து சேர அவர் வந்து அநேக காரியங்களை செய்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய பாவங்களில் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள், தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். நாமும் நம்முடைய பாவங்களில் தேவ நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிறோம், நம்முடைய சரீரமாக ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறோம். அதனால் என்ன செய்கிறாரு? ஏசாயா 48:10-11, ஏசாயா 48:10-11 படிங்க. ம் 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 இது முக்கியமானது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நம்மை புடைமுடுகிறார். எதற்காக? என் நிமித்தம் என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், என்னுடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்த குலைச்சலாகிவிட்ட நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என் நிமித்தம், என் நிமித்தம், 2 தடவை பாருங்க. என் நிமித்தம், என் நிமித்தம் செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன். நம்ம பாவம் செய்யும்போது நம்ம மகிமை யாருக்கு கொடுக்குறோம்? சாத்தானுக்கு கொடுக்குறோம். இந்த மகிமை எங்கே வரணும்? இங்கே வரணும். இந்த மாதிரி சமயத்தில் புடம்பிடும்போது ஒரு மிக முக்கியமான காரியம் நடக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் நான் பர்சனலாக அனுபவித்த காரியங்கள். நான் ஏதோ படிச்சுட்டு வந்து சொல்ல, நான் பர்சனலாக அனுபவித்த காரியங்கள். நான் என்ன தவறுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்கே தான் விசுவாசம், செயல்படும் விசுவாசமாக மாற வேண்டும். இங்கே ஒரு தனிமைப்படுத்தப்படும் அனுபவத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார். ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு சகாயம் எங்கேருந்து வராது. நீங்கள் இவர்கிட்ட சகாயம் வரும். பொருளாதார சூழலில் சிக்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த எல்லாத்தையும் கட் பண்ணுவார். நீங்கள் இங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணுவார். தனிமைப்படுத்தப்படும் அனுபவம் எதற்காக? நாம் முழுமையாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் முழுமையாக அவர்கிட்ட சரண்டர் ஆகணுன்றதுக்காக. சங்கீதம் 38:11, என் சிநேகிதம் படிங்க. சங்கீதம் 38:11 படிங்க. சங்கீதம் 38:11. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விளைகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம இதில் சிக்கிக்கொண்டு இது பார்க்கும்போது அவர்கள் தூரத்தில் போகிற மாதிரி நமக்கு ஒரு தூரத்தில் அவங்களே போகல, கடல் போக வைக்கிறாரு. இன்னும் இவ்வளோ இப்படி நம்பியிருந்த இவர் போய் என்ன இப்படி பண்ணிட்டு இவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, அவர் இப்படி பண்ணல, கடவுள் அப்படி பண்ண வைக்கிறார். அதனால் அவங்க மேலே கோச்சிக்காதீங்க. கடவுள் செய்கிறாரு. கடவுள் நீ அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கு, நீங்கள் எந்த மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அதற்காக அவர் இப்படி செய்கிறாரு. ஆனால் சங்கீதம் 69:8 தான், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் சகோதரருக்கு அந்நியமாயிட்டாராம். ஆனால் இந்த அப்படி இப்போ யோபுல இன்னும் நிறைய படிக்க சொல்கிறதா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். யோபு இன்னும் புலம்பெல்லாம் அதெல்லாம் படிச்சிங்கன்னா தனிமைப்படுத்தப்படும் அனுபவம். கடவுள் இந்த புயல் மட்டும் இல்லை, இந்த புயலின் மத்தியில் நம்ம தனிமைப்படுத்தி விடுவார். அதனால் இந்த சமயத்தில் தான் நம்முடைய விசுவாசம் செயல்படுகின்ற விசுவாசமாக காணப்படுகிறது. செயல்படும் விசுவாசம் என்ன? அது நம்மை நாமே ஆராய்ந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். வெறுமனே விசுவாசம் கடவுள் செஞ்சிருவார்னு விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது. நாம் எதில் தவறி இருக்கோம், நம்ம எதுலேருந்து மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய நம்ம காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு மயக்கத்தில் இருப்போம். இந்த பாவம் என்ற மயக்கத்தில்
கடவுள் இதை செய்யும்போது தான் நம்மளுக்கு புத்தி தெளிய ஆரம்பிக்கும். அதாவது நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளானவர்களை ஆராய்ந்து பார்க்கும். அந்த கர்த்தர் தந்த ஆவியை வச்சுட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பிரசங்கி 7:25 படிங்க. பிரசங்கி 7:25 பிரசங்கி 7:25 இதில் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து அறிவும் மதிக்கேட்டின் ஆகாமியத்தை புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறிவும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மயக்கத்தில் போயிடுவோம். அந்த பாவத்தில் இருக்கும்பொழுது மயக்கத்தில் போடுவோம். அந்த கடவுளை அந்த புயலை அனுப்பும்பொழுது என்ன செய்யணும்? நம்முடைய மனதை அந்த புத்தி மயக்கத்தை தெரியத்தக்கதாக நம்ம அறியத்தக்கதாக நம்ம மனதை நம்ம செலுத்த வேண்டும். அப்படி சாலமன் ராஜா, ஒருவேளை சாலமன் ராஜா மனம் திரும்பிய பிறகு எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஏன்னா சாலமன் ராஜா பாவத்தில் விழுந்து மனம் திரும்பிய பிறகு எழுதியிருக்கலாம் ஒருவேளை. அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் புலம்பல் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அதனால் நம்ம இந்த சமயத்தில் சரியான சமயம். நம்ம இப்பயும் ஒன்று கேட்டு போடல, கடவுள் நம்மை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4:5 எபேசு சபையை பார்த்து இப்படி சொல்றாரு, ஆனாலும் ஆகியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்பது உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்னும் மேலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். சில பேர் இந்த உபத்திரத்து போயிட்ட அப்புறம் கண்டுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? அதனால தான் சங்கீதம் 119, 71, 75 தாவீது ரொம்ப அழகாக எழுதுறாரு. ஏன்னா தாவீதும் இப்படிப்பட்ட அனுபவத்தில் சென்றவர் தான். சங்கீதம் 119, 71ஆம் வசனம், 75ஆம் வசனம் ரெண்டுத்தையும் படிங்க. எனக்கு பிடிச்ச 2 வசனங்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு பிடிச்ச வசனம். நான் நிறைய இதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரத்தின் மூலம். கர்த்தாவே உமது நியாயத்தீர்ப்பு நீதி உள்ளது என்று அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுபட்ட பிறகு அதை திரும்பி பார்க்கும்பொழுது உமது நியாயத்தீர்ப்புகள் நீதி உள்ளது என்று உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும், உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர். உபத்திரவப்பட்டது எனக்கு கஷ்டம்தான், ஆனால் உண்மையின்படி உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன். அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எவ்வளோ அருமையான வசனங்கள் பாருங்கள். தாவீது உணர்ந்து எழுதியிருக்கான். இது நமக்கும் இது இன்னைக்கு உற்சாகம் தருவதாய் இருக்கிறது. சரி, எது வரைக்கும் இந்த தனிப்படைப்படுத்தப்படும் அனுபவம், புயலின் அனுபவம்? அங்கே சங்கீதத்தை 13:1 இப்போ அங்கே தாவீது புலம்பதை பார்க்கலாம். கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறைந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர். சில புயல் உடனே போயிடாது, கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யாக்கோபு 5:11 படிங்க. யாக்கோபு 5:11 கடவுள் இந்த மாதிரி புயலை, இந்த தனிமைப்படுத்தும் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில சமயத்தில் கர்த்தர் செயல்படாத தேவன் மாதிரியே தெரியும், சைலன்ஸாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் கடவுள் நிச்சயமாக செயல்படுகிறார். ஏற்ற வரை நம்ம செயல்படுற விசுவாசம் இருக்கிற வரைக்கும் கடவுள் செயல்படுகிற தேவனாகவே இருப்பார். நம்ம தன்னை விட்டு ஓடிவிட அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அதனால் கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சமயத்தை கர்த்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம இப்படி இருக்கும்பொழுது கர்த்தருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எரேமியா 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எரேமியா 31:28 படிங்க. கடவுள் என்ன செய்கிறாரு? புயலை அணைச்சு பிடுங்குறாரு, இடிக்கிறாரு, நிர்மூலமாக்கினாரு. தேவாலயத்தை இடித்தார், எல்லாத்தையும் இது பண்ண. நம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகளை சந்தித்தோம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய கவலைகள்,
இதை செய்யறதுக்கு ஜாக்கிரதையாக இருந்தாரோ அப்படியே மறுபடியும் கட்டவும் நாட்டவும் அவர்கள் மேல் ஜாக்கிரதையாக இருப்பேன். இது வாக்குத்தத்தமாக கொடுக்க நாம் மனம் திரும்புகின்ற பட்சத்தில் இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அது இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறாரு தன்னுடைய அந்த மனநிலையை. இன்னொன்று பார்க்கணும்னா எரேமியா 31:20 ரொம்ப அருமையான வசனம். எரேமியா 31:20 படிங்க. பாருங்க, அதாவது குழந்தை அழுதுன்னா, அதாவது தப்பு செஞ்சால் அடிச்சுன்னா மறுபடியும் குழந்தை வந்து எங்கே போய் அம்மாவையே கட்டுப்பிடிச்சி அழும். அந்த மாதிரி தான் அது. எப்ராம் எனக்கு அருமை, அவர் தான் அடிக்கிறார், கடவுள் தான் அடித்தார். ஆனால் அவர் மறுபடியும் அவர் எப்படி எப்ராம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டு இருக்கிறேன். கடவுள் யாரை நினைச்சு கொண்டிருக்காரா? நம்மை நினைச்சு கொண்டிருக்கார். நம்முடைய புயல் மத்தியில் நம்ம கஷ்டப்பட நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. நமக்காக கர்த்தருடைய உள்ளம் கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய், நமக்காக அவர் உருக்கமாய் இறங்குறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எப்ராயிம் என்ற பேரை எடுத்துகிட்டு உங்கள் பேரை போட்டுங்க. என் பேரை போட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் பேரை போட்டுங்க. ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா. இப்படி மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவு ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன நடக்குது? எரேமியா 30 18, 19 மற்றும் 22 வசனங்கள் படிங்க. எரேமியா 30 18 வசனத்திலிருந்து. யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களை இறக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டினில் கட்டப்பட்ட அரண்மனை மேல் முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து சோஸ்திரமும் ஆடல் பாடலின் சத்தம் புறப்படும். அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மைமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அதனால் புயல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்முடைய செயல்படும் விசுவாசம் இருக்கும்போது அவர் செயல்படும் தேவனாக இருக்கிறார். அதனால் கட்டவும் இடிக்கவும் எவ்வளோக்கு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவர் கட்டவும் நாட்டவும் செய்கிறார். அதே சமயத்தில் அந்த கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இவர் இறக்கம் செய்கிறார். மறுபடியும் அந்த மண்மேட்டிலே கட்டப்பட்ட அரண்மனை போல் முன்போல நம்மை தூக்கி எடுத்து கண்மணியின் மேல் நிறுத்துகிறார். மறுபடியும் அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறாரா, சிறுமைப்படுவதில்லையாம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்றும் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசமாகிய கப்பல் புயலில் அகப்படும் போது என்ன செய்யணும்? வெறுமனே புயல் போக வேண்டும் என்று விசுவாசி ஜெபம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்ப்போம். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேரக்கடுவோம். இதுதான் செயல்படும் விசுவாசம். செத்த விசுவாசம்ன்றது வெறுமனே விசுவாசிப்பது. கடவுள் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார்னு வெறுமனே விசுவாசி செத்த விசுவாசம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருவது என்பது செயல்படும் விசுவாசம். அப்போ போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வார்? தேவன் புயலை அமைதியாக்குவார், சிறையிருப்பை மாற்றுவார். அப்போது என்ன செய்வார்? நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று கடவுள் சொல்லுவார். ஆகவே தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு புயலையும் மாற்றுவாராக. தேவன் தாமே நம்மை மனம் திரும்ப அவரோட ஒப்புரவாக கிருபை செய்வாராக. அவரே நம்முடைய தேவன், என்றென்றும் நம்முடைய தேவனாக இருப்பாராக. தேவன் தாமே அந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.